Hey guys, welcome back to my channel Three Times All in One. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ருசியான ரெசிபி. ஸோ இது என்னோட பழைய சேனலில் நான் போட்ட ஒரு ரெசிபி தான். பட் திரும்பி இந்த சேனலில் ஒரு ரெடி போடலான்னு. ஸோ ரொட்டி பண்ண போகிறோம். ஸோ இது கர்நாடகாவில் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட ஒரு டிஷ். ஸோ இது ஒரு கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கன்னடன்காரங்க பண்ணி கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது தான். ஸோ அதை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், எப்படி பண்ணுவோம், எப்படிலாம் சூப்பராக பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதில் நான் அரிசி மாவு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் நான் சுடு தண்ணி அண்ட் அதில் ஒரு பிஞ்ச் ஜீனி போட்டிருக்கேன். ஸோ ஃபார் டேஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த நெய்யையும் உப்பு அண்ட் அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ரம்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ இப்போ இதில் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா நெய்யோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுட வச்சுருக்க தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நான் கையில் மாவை படைச்சதுனால தண்ணி சூடாக இருக்கும். ஸோ நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். நான் ஒரு நல்ல கரண்டி எடுத்து கரண்டியில் நல்லா மாவையும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியும் மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு கட்டி மாதிரி தனியாக தேங்காமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த தண்ணியும் மாவும் சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பதம் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணுன்னு இருக்கேன். அண்ட் தண்ணி முதலே மொத்தத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்ற முடியும். தேவையில்லாமல் அதிகமான தண்ணி ஊற்றிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஆறிடும்ல, ஆறினதுக்கப்புறமா நான் கையை வச்சு நல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணும்போது மட்டும் நல்லா வந்துடுது. இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தூள் தான் வந்துருக்கு. இதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஸ்பூன்லேயே நான் பண்ணதில் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இப்போ அதை கையில் நல்லா பண்ண போகிறேன். கையில் பசையும் போது நான் அந்த ஸ்பூனில் ஒட்டி இருக்கிறது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்பூனை தூக்கி வச்சுட்டு கையில் சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் பண்ணிடணும். அரிசி மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். எடுத்து இது வச்சு தட்டி பார்த்தா அது நிற்கணும். ஓகேவா? நம்ம நல்லா நம்ம விரல் இது மாதிரி ஓரளவுக்கு நிறுத்தி பார்த்தா நிற்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் பணிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம மாவோட பதம். வாங்க அடுத்து இதை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஸ்லாப் க்ளீனாக ஸ்லாப் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்லாப் அவ்வளோவா பல்லி அதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். தட்டை வாஷ் பண்ணி பேக் சைடில் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நார்மலாக சப்பாத்தி பண்ண மாதிரி எண்ணெய் ஊற்றி தேய்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா அரிசி மாவு இருக்கும்ல, அரிசி மாவை நான் கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறேன். தூவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு குட்டி பால் எடுக்கலாம். எடுத்தோடனே பெருசாக பண்ண வேணாம், ஒரு குட்டி பால் எடுத்துருக்கேன். அதை லேசாக இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அரிசி மாவில் ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்து நம்ம இருக்கிறத வச்சு கையிலே அமுக்கணும். தெரியுதா? கையிலே நல்லா அமுக்கிடுங்க. கொஞ்சம் இதுவானதுக்கப்புறமா மெதுவாக திருக்கணும். பாதி கிழியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் தான் நீங்கள் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ஓகேவா? கொஞ்சம் பிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிஞ்சதெல்லாம் எடுத்துட்டேன் நான். கிளியராக வரலனாலும் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதை நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பு நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் இந்த
கொஞ்சம் போச்சா? ஓகே, இருக்கிறத போடுவோம். பீஸை போடுறேன். என்னங்க எரியுது. Let's see how it comes. ஸோ கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. திருப்பி போடலாம். வருமானு தெரியல இன்னும், ஆனால் விரியுது. ஓகே கைஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அவுட்புட்டு. செகண்ட் இதை போட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு வாய். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். காரம் காரம்ன்ற பாருங்க, சூடு கருக ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்கு கைஸ், பட் கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. இப்போ எங்கள் அம்மாட்ட டேஸ்டிங் கொடுத்துட்டு என்ன ரிவ்யூஸ்னு கேட்டு வரேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு டைம் டேக்கிங்கான ப்ராசஸாக இருக்குது. ப்ளஸ் நான் எதுவும் தப்பு பண்ணுறேன் நடுவில். ஸோ ஒரு ராங்கான ரெசிபியாக வந்துச்சு அது. ஸோ அது நம்ம 4 செஞ்சோம். அதை நாங்கள் சாப்பிட்டோம். இன்னும் 3 இருக்குது. அது எங்கள் அம்மா அதோட போதும், இதுக்கப்புறம் உருட்டி கொலக்கட்டையாக வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே சட்னி வச்சிடலாம். சட்னிக்கு எங்கள் வீட்டில் மிக்ஸி. ஸோ இது ஒரு எல்லா இந்தியன் வீட்லேயும் நடக்கிற ஒரே ஒரு விஷயம். டெசி இந்தியன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். லைன் டப்பா ஹனி டப்பா. ஹனி இது பியூர் ஹனி. அந்த டப்பாக்குள்ளே ஹனி இல்லை, வேர்க்கடலாம் இருக்குது. திறக்க கூட முடியல என்னால். திறந்தேன். ஸோ வேர்க்கடலை போட்டுக்கலாம். மேஜிக் மாதிரி போடுறேன். இப்போ காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாலேருந்து ஒரு 3 பீஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளேயே பச்சை மிளகாவையும் எல்லாத்தையும் காம்பு எடுத்துகிட்டு போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வாங்க பார்க்கலாம். உருண்டை போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அதை அடுப்பில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன். சட்னியை ஊற்றிட்டு எங்கள் அம்மாவுக்கு சர்வ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, நல்லாவும் வரல, நல்லா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இட்ஸ் அ பாய் ஃப்ரம் ஸ்ரீலேகா. பாய்.